My name is Jason George. I'm the music composer for Yamagadagi. First of all, I want to thank Rahul bro for supporting me, for believing in me to do this music actually, and for Pepin for guiding me for everything that has been done in the movie. First, actually, whenever I was doing the music for it, I was always thinking I needed everything live, strings, and the rhythm, everything. First of all, for supporting that, director and producer is the first reason for happening it, and I want to thank them first and foremost. And every time I was doing music, I wanted something unique on every theme, every aspect of it, every love aspect of it, door theme, everything was I wanted something unique out of it. So we experimented with every instruments that is possible, violin, mira, and whatever we could find. So that's what it is. I came from being an assistant of Gobi Sundar and Sam CS and everyone. Please watch the movie in March 7th, and thanks for. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா, நான் பல வேடங்களில் என்னை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன 2 வருஷங்களில். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடித்து முடிச்சிட்டேன். ஸோ பெப்பினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டைரக்டர் பெப்பினுக்கு. பிகாஸ் இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. தேங்க்யூ ராகுல், உங்களுக்கும். ஸோ நான் அந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் ப்ரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக அதுக்கான அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு. பிகாஸ் நிறைய சிரமங்கள், அதனால தான் சில காலதாமதங்கள் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்கும்னு. ஸோ அது தவிர இந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஆவலாக ஒரு 4-5 பேர், என்னையும் 4-5 பேர் தவிர மிச்ச அத்தனை பேருமே தேட்டர் ஆக்டர்ஸ், ரொம்ப வருஷங்களாக ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேட்டர் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பிகாஸ் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைங்க, எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் சேருங்க சேர்த்துடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ பிடிச்சிருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி சொல்லும் போது இறக்குற விஷயத்தை வந்து அது வந்து எனக்கு ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்லும்போது நீங்கள் என்ன இல்லை, இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பேசுகிறேன். சொல்லுங்கள். ஸ்டோரி டேரக்டர் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னீங்க? இது மாதிரி வந்து இறந்துடுறாங்க, ஆனால் அவங்க தூக்க முடியல, இது வந்து ஒரு பொய்யா வந்து ஜோடிச்ச கதை, சரிங்களா? சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அந்த அம்மா பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்த பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அம்மா பேசுகிற வசனங்கள். ஸோ இறந்தவங்க கிட்ட பேசுகிற அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பெண் மனசில் நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவள் சொல்ல முடியலை அப்படின்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இருக்கும்போது விட்டுறோம், இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அது வந்து ஒரு பெரிய ஐரணி, அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ அது பிடிச்சிருந்தது எனக்கு. தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும். வணக்கம். நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெப்பின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் பொண்ணும்
ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும், வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் ஷீஸ் ஃபைட்டிங் வித் ஹர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ஃபைட்டிங். தட் இஸ் வை ஷீஸ் கால்ட் யமகாதகி. ஹர் கேரக்டர் இஸ் பியூட்டிஃபுல் despite of the regular beauty norms. Her character is what makes Leela stand out. So அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுப்பாங்களே. Thank you so much Pepin sir, and I hope you'll all like it. Some films have to be said to the audience and some films have to be heard. I think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone, and இது Women's Day காக தியேட்டர்ஸில் வருவாங்க. ஸோ ஐ ஹோப் யூல் ஆல் லைக் த ஃபிலிம். அண்ட் இதில் மனசு, ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டு இது ஃபிலிம் பண்ணிட்டாங்களே. ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் March 7th எல்லாம் பாருங்கள். அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்கள எல்லாருக்கும் கொடுப்பாங்களா என்ன. ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ஜி. என்ன நடிப்புனா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காட்டலாம், ஒரு பாடியாக நடிச்சிருந்தாங்க எப்படி இருக்கும், ஹீரோயினை கலந்தாங்க உடனே பாடி பணத்தை பார்த்துட்டு போனால் நல்ல காரியம் நடப்புவாங்க. ஆனால் பணமாகவே நடிச்சிருக்கீங்க. அது நான் என்ன வச்சுட்டு ஃபர்ஸ்ட் when Pepin sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் anybody can do it அப்படி நான் யோசிச்சிட்டேன். பட் என்னன்னா அப்போ Pepin sir சொல்லிட்டாங்களே, இது if you are really a dead body you can't do the things, the Leela you are doing in the film, you can't do it. ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம், லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். if she doesn't like anything that's going in the house, that's happening in the house, அவங்கள ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில். அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ஐல் பி a serious mode, and another half of the face it will be in a peaceful mode if you see properly the face and all. So அப்படி, and along with this I have to hold my breath. Sometimes this trolley வரத்து சமயத்தில் கேமரா ட்ராலி, it will take more than 1 minute to come closer to me. ஸோ அது சமயத்தில் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், அது எல்லாம் தெரியும் கேமராவில். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன். இது நான் அப்போது எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட் எட் த டைம். ஆமாம், நடிக்கும் போது ஹேர் நிப்பாட்டிருந்தாங்க. ஆமாம், ஹேர்ல அது எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரோப் போட்டா இல்லை வந்து ரோப் இல்லாமல் தெரிஞ்சது நல்லா தான் இருந்தது. எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரொம்ப நேரமா வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரேம். எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பேஸ் அடித்து அந்த மாதிரி பண்ணியிருந்தோம், ரோப்பும் இருந்துச்சு, எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணியிருந்தோம். புரியல சார்? ஆமாம். இல்லை படத்துக்காக. ஓகே. இல்லை இது முழுக்க மூவிக்காண்டி எழுதுனது தான். சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். இல்லை, எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில் சொல்லலைங்க சார். எந்த மதத்துக்கும் எதிரானதுன்ற பார்வையில் இதை சொல்லலை. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நான் கிறிஸ்டின்றது பேரில் மட்டும்தான். நான் பெருசாக சர்ச்சுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும் பொழுது அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால தான் ஒவ்வொரு இதாக எலமெண்ட்டாக கொண்டாந்து சேர்த்தோம். இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க, ஒரு சாமின்னு எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு, அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் திருப்பி ஹோம்ஒர்க் பண்ணும்பொழுது கிடைச்சது தான். சார், படம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இல்லை, பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து பிடிவாதமாக இருக்கவங்களை, நினச்சதை சாதித்தவங்களை வந்து யமகாதகின்னு சொல்லி திட்டுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதைக்கு அது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சது. சரி, நீங்கள் ஒரு டாக்டரு, ஹீரோயின் ஒரு டாக்டரு, எப்படி இந்த கதையில் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க? டாக்டராக இருந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆமாம், கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஆக்சுவலி ஐ ஃபீல் மச் மோர் ஹாப்பி லைக் பீயிங் அ டாக்டர் இப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி லைக் ஹீரோயின்ஸ்னால் ஃப்ளாஸ் இருக்காது மாதிரி ஷோ பண்ணுவேன் அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைட் பண்ணுவாங்க லவர் கிட்ட ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல வி ஷுட் நாட் டெல் த பிரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா ஸோ தே ஹைட் தோஸ் திங்ஸ் ஸோ இது யமகாதகியில் அப்படி ஒரு ஃப்ரீயாக எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்குது லவ் சீன்ஸில் திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம் தோ தே ஆர் இன் அ வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இது ஃபிலிம் நடந்து இட்ஸ் ஹேப்பனிங் பட் ஸ்டில் when I get an asthma attack என்னோட அன்பு ஹீஸ் ஓகே வித் இட் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அண்ணே ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க he's not that narrow minded person that we usually come across, though they are in a rural area, in a village area. They're just in a small place, but the mind na very broad minded ah irukku. So idella I think being a doctor I actually loved this concept. Amma సోము దగ్గర నచ్చింది అన్బు దగ్గర ఏం నచ్చింది సోము 3 సంవత్సరాలు తిరిగాడు அதுதான் ஒரு பொண்ணுக்குன்னா அதிகமாக பிடிக்காத விஷயம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் whatever it is, even if I like him or not like him, the other guy should be respecting our wishes. That is what we girls like in them. And அதுதான் நான் சோமி கிட்ட பேசிட்டு like to accept that I didn't accept him. So அன்பு அதுதான் பண்ணிட்டாங்களே. Nowhere in the film he will pressurize me or he'll put me in a spot. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க and என்னோட utmost caring and if you see in the film there is no physical touch மாதிரி அப்படி இருக்காது. ஒரு பியூரான லவ் சோல்ஃபுல் லவ் இருக்கும் ஃபிலிமில். ஸோ சில விஷயத்தில் இருக்குது. இப்போது நான் அதிகமாக பேசணுன்னா ஃபிலிம் எல்லாம் நான் இட் வில் பி லைக் ஐ எம் ரிவீலிங் த என்டையர் ஸ்டோரி. ஸோ இதில் சில விஷயத்தில் இருக்குது. அதுதான் தட்ஸ் வை ஐ சூஸ் அன்பு ஓவர் சோமு. ஆமாம் படத்தில் வந்து நீங்கள் ஒன்று சாமி காட்டுகிறீங்க அப்புறம் பேய் சொல்கிறீங்க அப்புறம் வந்து ஒரு பெண்ணை காட்டுறீங்க. மூணுத்துல எது உண்மை? நான் சொல்லட்டுங்களா? ஆமாம் ஆமாம் ப்ளீஸ். ஓகே. இல்லை ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ட்ராப்னு எடுக்கும் பொழுது இந்த 3 லேயர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம். நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி தான் இது. சாமி, அதுக்கப்புறம் பேய், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற மித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சாவுங்கும் பொழுது அந்த சாவை சுற்றி நம்ம கிராமங்களில் நிறைய மித்து இருந்துச்சு. அதெல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது இந்த 3 லேயர் எடுத்தோம். இது எல்லாத்துக்குமே ஒரு வகையான நல்ல கனெக்ஷன் இருக்கும். அந்த சாமின்ற காட்டுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து சிறு தெய்வங்களை வந்து நிறைய சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் வந்து சிறு தெய்வங்களாக வச்சுருக்காங்க. ஸோ அதோட லேயர்ஸ்லாம் எடுத்து பண்ணது. சாமியார் கூட ஓடிடுறாரு. அந்த மாதிரியான ஒரு சின்ன அது ஒரு ஃபன் எலமெண்ட்டுக்காண்டி பண்ணது தான் அது. அப்படி கிடையாதுங்களே. அது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. அதில் எப்படி வந்து அந்த அம்மன் உருவானுச்சுன்றதுக்கான சின்ன லேயர்ஸ்லாம் நீங்கள் உள்ள காந்தி பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைக்கு எந்திரிக்கும் குரக்கொலிக்கு போனோம்பாங்க. அதை வெட்டியாக வந்து அடிப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது எங்கேயாவது உண்மையான சம்பவம் போன தூக்குனா வெயிட்டாக இருக்குங்கிறது கரெக்டாக கான்செப்ட். ஆமாம். வரவே மாட்டேங்குதுங்கிறது எங்கேயாவது உங்கள் பகுதியில் உண்மையாக ஏதோ ஒரு பெண்ணோட நிறைவேறாத ஆசை இல்லை? அப்படி இல்லை சார். நீங்கள் கேட்ட கேள்வியிலே தான் பதில் இருக்குது. இதில் வந்து ஒரு டெட் பாடியை பேஸாக வச்சு கதை எழுதும் பொழுது நான் இதை சுற்றி இருக்கிற மித்த எல்லாத்தையும் யோசித்தேன். ஒழுங்காளுகளைனா இப்போ பூதம் காக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஆகுறதை கேள்விப்பட்டிருக்கோம். எரியும் பொழுது அதே மாதிரி எழுந்திருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே வச்சுக்கிட்டு இதை எப்படி இதை கதைக்குள்ளே ஒரு ஃபிக்ஷனாக மாற்றும் பொழுது உருவானது தான் இது. இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பெண்களுக்கு இன்னமும் அவங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லிக்கிட்டு புறமாகி தான் சொல்ல முடியுது. அப்படி அதான் ஆண் சமூகம் வச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு துணி கிளைமாக்ஸில் வந்து. ஆமாம், அப்படியா இருக்குது சமூகம். அப்படியும் இருக்குது அப்படின்றது தான் இதை சொல்கிறோம். அப்படியும் இருக்குது. கலைக்கு மேலே போயிடுவாங்க. என்னங்க சார்? சார் இல்லை நியூட்ரலாக தான் சார் எடுத்துக்கிட்டோம். நியூட்ரல் ஆக்சென்ட் தான். ஆமாங்க சார். எல்லா ஆண்களையும் அப்படி பேசலை சார். நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்கள் இருக்கு. அப்படி எதுவும் இல்லைங்க சார்.
ஆண்களா பெண்கள்? இல்லை அப்படி நீங்கள் வந்து பொதுவாக பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும்தான் அதில் வந்து காட்டியிருக்கோம். பொதுவான பார்வை ஓடுறாங்க வெளியே, பயந்து ஓடுறாங்க. பெண்கள்லாம் அப்படியே அசால்ட்டா நிக்கிறாங்க. ஓகே. அவ்வளவு மனதைரியமா பெண்களுக்கு இல்லை பொதுவாக ஏதாவது புதுசாக பண்ணணுன்ற ஒரு யோசனையில் வைக்கப்பட்டது தான் இது எல்லாமே. பணத்தை தூக்குறது ஆண்கள் தானே வருவாங்க. யாரெல்லாம் நினைச்சீங்க பாருங்க இந்த மாதிரி டேரக்டர் யோசிக்கலாம்? இல்லை அப்படி எதுவும் ஃபுல்லாக ஜாதி தான் வருது. ஓகே, அப்படி எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுவாக ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். அது சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வைக்கிறது தான். யாரையும் முன்னிறுத்தி பார்த்து அந்த மாதிரி எழுதுனது கிடையாது. ஹீரோயின் வந்து ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் எழுதும் பொழுது எனக்கு அப்படி தெரியலை. இன்னொன்று கடைசி எமோஷன் வந்து கன்வே கேரி ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் வந்து எழுதுனது. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சுடுகாட்டில் எரிக்கும் பொழுது எழுந்திருக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து பணமாக இருக்கும் பொழுதே வீட்டில் எழுந்திரிச்சா எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஐடியாலேருந்து வந்தது தான். சார் இன்னொன்று அவங்க லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க நேம் ஒன்று கூப்பிடுவாங்க, உயிர். அவங்களுக்கு ஒரு நேம் நயன்தாராவுடைய இல்லை சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க படத்தை. இல்லை சார் அது ரொம்ப முன்னாடியே முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சொன்ன மாதிரி இது எல்லாருமே புதுமுகங்களாக இருக்கிற படம். ஸோ இதை வந்துட்டு கொண்டு சேர்க்க போகிறது நீங்கள் எல்லோரும் தான். படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்த்துருங்க. நன்றி. நாங்கள் எவ்வளோ எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறையா தேவைப்படுது. ஸோ என்ன தெளிவா ஏன்னா தெளிவா மொதல் படம் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பெப்பினுக்கு நன்றி, வெங்கட் சாருக்கு நன்றி. முக்கியமாக என்னென்னா நானும் ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 300 கதை பேசியிருப்போம் நாங்கள் 2 பேரும். நைட் 3 மணிக்கு எழுதி பேசுகிறது எங்கள் வேலை. கடைசியில் இந்த மாதிரி படம் தான் மொதல் படமாக வரணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தார். அண்ட் இந்த கதையை ஃபஸ்ட்டு இதில் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இருக்கேன். இந்த கதை எப்படி உருவாகணும், இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி நாங்கள் டிஸ்கஷன்லேருந்து கூட இருக்கோம் நாங்கள். அப்புறம் கரெக்டாக இது ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வெங்கட் சார் கூட உள்ளே வந்தார். இந்த படத்தை இது பண்ணலாம், தைரியமாக பண்ணலான்னு சொல்லி இந்த படம் ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல் முக்கியமான காரணம் வெங்கட் சார், சுஜித் சார், சிரிஜித் சார். அவங்க 3 பேரும் டெக்னிக்கலாக அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு போக முடியும். இந்த படம் உண்மையிலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 20 நிமிஷத்தில் ஹீரோயினை கொண்டுடுறோம். ஹீரோவை இன்ட்ரோ பண்ணும்போது அடித்து துவச்சி தான் அவரை இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உடச்சி தான் பண்ணுறோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இது ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வரும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஓகே, அவரும் ஆக்டர் கேட்டிருக்கலாம் என் கேரக்டர், அவர் கேட்கல, தைரியமாக பண்ண வச்சார், பண்ணு சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன விஷயங்கள் வந்து நான் இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமான்னு நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். இப்போ பெப்பின் நான் ஃப்ரெண்டுங்கிறனால சில இடங்கள் நான் வந்து லிபரேஷன் எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா உளவியலாக ஒருத்தன் மறைக்கிறான், மனசுக்கு எதை வச்சு மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா கையை முன்னாடி வைக்கவே மாட்டான், பின்னாடி வச்சுட்டே இருப்பான். ஸோ இதெல்லாம் சில விஷயம் மட்டும் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையோ 2 கையோ பின்னாடி இந்த பையன் முத்துங்கிற கேரக்டர் வச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் மஸ்குலர் பண்ணுங்கள், நல்லா சூப்பர் கேரக்டர் மஸ்குலர்லாம் பண்ணுங்கள் நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. நான் பண்ணேன் இல்லை, உடம்பு இதுக்கு போடுவோம். நான் இவன் வீட்டில் வந்து தின்னுட்டு ஜாதி வெறியில் அலைஞ்சிட்டு இருக்க ஒரு பையன், அவனுக்கு குண்டாக இருந்துட்டு கொஞ்சம் குழுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தா இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி குண்டெல்லாம் ஆனோம். ஸோ சின்னதாக எஃபோர்ட்லாம் அதுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு பெரிய லைஃப் கொடுக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சின்ன விஷயங்களையும் பார்த்து எழுதுறது எங்களுக்கு நிறைய லைஃபாக மாறிட்டு நிறைய பேர் ஆகிறத நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் நல்லபடியாக எழுதுங்க, எங்களுக்கு லைஃப் கொடுங்க, படத்தை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஊரில் ஷூட் போயிட்டு இருக்கும்போது என்பி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அந்த சீன் அடிக்கும் போது அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே என் மேலே கோவப்பட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அமேசான் பிரைம் பார்க்க ஆரம்பிச்சோம், நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளோட இது எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நீங்களாம் உங்களோட சினிமா ரிவ்யூலாம் எங்கேயோ இருக்கும். இப்போ அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் உள்ளவங்க அவங்க சினிமா இதில் பார்க்குறவங்க சினிமான்னு தெரிஞ்சாலும் அது அவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக இந்த படத்தை அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அந்த படத்தை கதை யாருக்குமே சொல்லல. அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சமாக அந்த படத்தில் கதையை சொல்லி படத்தோட முடியும் போது யார் யாரெல்லாம் கோவமாக பண்ணுவோம் அவங்க மேலே கோவமாக இருந்தாங்க, சபிச்சு அமிச்சாங்க. இது நடந்துச்சு ஆக்சுவலாக.
ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு இந்த படம் போய் சேரணும், அவங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த கிராமத்தில் தான் அவங்களுக்கு தான் அந்த படம், அவங்களுக்கு இந்த படம் கரெக்டான புரிதலை ஏற்படுத்தும் நம்புகிறேன். அவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, அங்கே தான் இந்த பாறையில் பெண்களை பார்க்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இடங்களை நம்பிட்டு இருக்காங்க, இந்த படத்தில் நடக்கிற விஷயம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். கொண்டு போய் சேர்த்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுங்க. ரொம்ப நாள் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு பெப்பின், தேங்க்ஸ் டு டீம். தேங்க்யூ, நன்றி.